ரொம்ப சந்தோஷமான மேடை. உள்ளே வரும்போதே நான் நினச்சது தான் விஜய் மேம் சொன்னாங்க. கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் அப்படி தான் சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே இது உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்க லப்பர் பந்து ஸ்வஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரோ எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமாரும் நானும் சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரு. குமாரை வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மாவை நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஞாபகம் வரும். அந்த குமார் இன்றைக்கி வந்து ஒரு லார்க் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் கொடு குமார். அடுத்து எங்கள் சிசிய பிள்ளை பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான், கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா, நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான், அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன், இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்னோட அசிஸ்டண்ட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான் கார் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான், இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர். இப்போ தான்டா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்படி ஒரு ஹிண்டு கொடுத்ததுனால நான் வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து என் கூடவே நேருக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த்க்கு நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிவிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கள்ல டேரக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிவிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒருத்தர் இருக்கும். இப்போ எங்கள் சேரன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் அந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டேரக்டர் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டண்ட்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இவன் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டியிருக்கான். ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே, இல்லைடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டாண்டா நம்ம அந்த மாதிரி ஆவோம் அப்படின்னா. இப்போ ரோலிங் சேர் உன் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கானா. விலங்குன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்குது. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கடான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் கிட்டா போது எங்கே ஆஃபீஸ் போட போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போகிற, அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெலாம் கூப்பிடாமல் விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக, இது ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புடியா, ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்கிறவன் பிரசாந்துடைய குழந்தை, அதில் வருது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையான். படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவாக இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ணி. என்ன சூரிய, இன்றைக்கி மதியம் சூரியகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்னா, நீங்களாம் பரவாயில்லண்ணா, உங்கள் அசிஸ்டண்ட்டு
அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான் சூரி. டப்பிங் தெரில, என் படத்தில் இருந்தே வந்தோடனே சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான். ஏன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன், எடிட்ரு எல்லாமே ஒரு தம்பியை மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாமல் என் படத்தை போட்டு காமின்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டி வரணும். என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லோரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் நல்ல மியூசிக் ரெஃபரன்ஸ் ரூமில் போகும்போதே சொல்கிறான், சார் பசங்க 2லேருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா. அது பிரச்சனை இல்லைடா, நம்ம இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துலேருந்து சுட்டாத்தான் அதை சுடுறது, இது நம்ம மக்கள் வாழ்க்கையிலேருந்து நானே சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதில் சுடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி, ஏதோ நம்ம சென்டிமெண்ட்டு மக்கள் வாழ்க்கை அதுன்னு எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் அதுக்கும் போட்டியாக வந்துடுவானோ, பின்னால் பாண்டியராஜினி சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. சந்தோஷ் சொன்னது மாதிரி இந்த படம் வந்து சந்தோஷ் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்புல, படம் பார்த்து வெளில வந்துட்டு சூரிக்கு ஃபஸ்ட் அடிச்சுட்டு 2வது ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல, பிரதர் படம் பயங்கரமாக இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சொன்னாப்புல. அதே மாதிரி இப்போ மாமன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. கண்டிப்பாக சந்தோஷ் சொன்ன ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது ஹிட் படமாக அமையும். இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தார், 2 சாங்கு, ட்ரெய்லர், சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போதே அது அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், இது வந்து கடைக்குட்டி சிங்கம் பார்த்த அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னா. ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்கிறாரு, ஒவ்வொரு முகங்களை பார்க்கும்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூரியை பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூரி எனக்கு கேடி பிளாக் கிளாடிரங்களில் தான் சூரியன் நானும் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு வரலாம் அப்படின்னு சிவா, விமல், நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போனோம். அதுக்கு அந்த விமல் காரிலேருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ கேரக்டர் பேசக்கூட இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசுனா, என்ன சூரியன் வந்திருக்காப்புல அப்படின்னா, அண்ணா நம்மளும் இந்த படத்தில் இருக்கோம்னா. சூர்யா அதுக்கு முன்னால் சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் தான் பார்த்துருந்தேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ளே இருந்தாப்புல, ஆனால் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவராகவே வந்துட்டார். அப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், அப்போ ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்தாப்புல. அவன் விமல் சொல்லியிருக்காப்புல, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 4 ட்ரெஸ் இருக்குண்ணே, வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்போ சூரியன் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் சேர்த்து நான் எடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரி இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் வருங்க. இந்த படத்தை நடித்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தீங்க. எல்லாரும் இந்த டீமில் உள்ள எல்லாத்துக்கும், கேமராமேன், எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் கொண்டாடிங்க, நானும் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். இந்த படத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி.